ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடி காசை பார்க்க போகிற சரகடி காசையில் நம்ம ரோகிணியும் நம்ம மனோஜும் இருக்காங்களே, அவங்க 2 பேர் சேர்ந்து வீடை சுற்றி பார்க்குறாங்க. எதுக்குமா இந்த சுற்றி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, சுற்றின்னு மாற்றி சுற்றி பார்த்துறாங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்குங்கிறாங்க, பெரிய வீடு இருக்குங்கிறாங்க, மொட்டை மாடி இருக்குங்கிறாங்க, பீச் இருக்குங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களாம் அளந்து கூட இதை பார்த்தோன்னே மெய் மறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் வீட்டு ஓனருன்ற பேரில் 2 பேர் பேச ஆரம்பித்தவங்க 5 கோடி போகிற வீடை 3 கோடிக்கு கொடுக்குறேன்னு சொன்னோன்னே, எதுக்கு நீங்கள் இப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சமாளிக்க முடியாமல் அவங்களும் ஒரு பதில சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, 2 கோடிக்கு தான் வாங்கினேன், அதனால் 3 கோடி வச்சு விற்கிறேன், இன்னி ரேட்டுக்கு 5 கோடின்னு சொல்லிட்டு பொய் மேலே பொய்ய சொல்ல, இது இவன் அடுக்கிறான்டா, இவன் எக்கச்சக்க பிட்ட போட்டு வரான். இது தெரியாமல் இந்த 2 பக்கம் ஏமாந்துட்டு இப்போதைக்கு கையில் கேஷ் 30 லட்சம் தான் இருக்குது, தரேன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போதைக்கு நான் லோன் கட்டணும், அதுக்காக கொடுங்கன்னு சொல்லி அவங்களும் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எங்கிட்டு போனோன்னே அங்கிட்டு கை தட்டி, ஐயோ நம்மளை போய் ஓனர்னு நினச்சிட்டாங்க. இவையே பக்கி பேப்பர் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு செக் பண்ணிங்க, இவன் ஓனரானு பார்த்தீங்களா, ஏன் பக்கி இப்படி ஏமாறுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏமாற இருக்குதுங்க, அவதாரம் எடுத்து பிறந்தவங்க இவங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவங்க பெருமையாக பேசுனாங்களாமா. யாரு, பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம விஜயா, நீ திருந்த மாட்டேற, அந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டேங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணி வேற லெவலில் பண்ணி மாஸ் பண்ணி அமௌண்ட்டையும் வாங்கிட்டாங்க. மீதி பேலன்ஸ் தான்ப்பா 7,000 கொடுக்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு வில்லத்தனமான ஒரு ஆள் வராங்க, நியூ கேரக்டர் என்ட்ரிப்பா, மீனாவுக்கு வில்லிப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்போ பார் ஒருத்தரையே நம்ம ஒகினியே வில்லியா பார்த்து போர் அடிச்சு போச்சு போல, அதனால அவங்களே இறக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவங்க இதை பார்த்தோன்னே 7,000 வந்தாங்கன்னு சொல்லி கேட்க, இதை வாங்கின முத்து ஏதோ ஒன்று யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, ஆஹா காசு வந்தோடனே வேலை வாங்குறான்னு நினச்சிட்டாரோ போல என்னமோ, துணி எடுக்க சொன்னதுக்கு ரொம்ப யோசிக்கிறாரு.